6வது மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள், உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் அதாவது கடந்த 10 வருஷத்துல பார்க்காத வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. காதல் ரீதியான சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி வர்றாரு இந்த ஜூன் மாதத்துல இருந்து. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு உச்ச சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை வெளியூர் வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வளர்ச்சியாகப்பட்டது ஒரு நிரந்தர வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக உங்க வாழ்க்கையை இழந்திருப்பீங்க. இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவோ ஒரு நல்லது செஞ்சும் எனக்கு எந்த விதமான ஒரு நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து, அந்த 6வது மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுவும் நீங்க இடமாற்றம் செஞ்சாதான். இதே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்னமும் பாதிப்புகள் வரும். ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார் டிசம்பர் மாதத்துல இருந்து. அதனால ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு, பார்ட்னர்ஷிப், களத்திரஸ்தானம், கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த இடத்துலலாம் குரு பகவான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால இந்தந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் சுய சிந்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். உங்களால எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல ஒரு டிப்ரெஷன்லலாம் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய இடத்துலயே கண்டினியூ பண்ணுனீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த ராசியையே, அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தமா பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை, ராகு டிசம்பர் மாசம் தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். உங்களால எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையும் அதிகப்படியாக இருக்கும். இதெல்லாம் பேட்டரி ஃபுல்லா இருக்கும் போதே நீங்க சாதிக்கணும். டிசம்பர் மாதத்துக்கு மேல அப்படியே உங்களுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். என்ன செஞ்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே குறைவாகவே இருக்கு அப்படின்ற மாதிரியாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால ரொம்ப முன்கூட்டியே நீங்க சூதானமாக நடந்துக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த இடத்துல குரு பகவான் அந்த 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால
தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள். இப்போ எல்லாரும் இந்த மகர ராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கிறீங்க. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான வளர்ச்சி. இதுவரைக்கும் அதாவது கடந்த 10 வருஷத்துல பார்க்காத வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கப்போது. உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகளிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விபத்துக்களை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். சாதாரணமாக கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும். உங்கள அறியாமலே விபத்து நடந்திருக்கும். அதற்குண்டான வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கும். அதுலலாம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்றதே கிடைச்சிருக்காது. இதுல இருந்து இந்த குரு பெயர்ச்சியில இருந்து அதற்குண்டான தீர்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே அவர் பின்னோக்கி நகரி வராரு. அந்த பின்னோக்கி நகர்தல் அப்படின்றது முழுமையா இருக்காது. அவருடைய பாகை கணக்குல நகருவார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு? அந்த குழந்தை அதாவது அந்த குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியாக நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஒரு 6 மாதம் நல்லா இருந்தாங்க மேடம், 1 வருடம் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அவங்க ஏதோ திரும்பியும் பழையபடி பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மாதிரியாக அந்த குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல மகர ராசி என்பவர்கள் நீங்க ரொம்ப கவனமா எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உறவுகளுக்குள்ள எந்த ஒரு நபரையும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த 3வது நபர் தலையீடு இருந்தது அப்படின்னா இந்த 6 மாசத்துக்குள்ள பெரிய பிரிவா முடிஞ்சிடும் அது. ஏன்னா ராகு பகவான் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆக போறாரு. அவர் டிசம்பர் மாசம் டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய வழக்குகளையும் பிரிவையும் கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது அடுத்து பயணிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இது எங்க நடக்குது அப்படின்னா 3வது நபர்களின் தலையீடு. இப்போ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, அங்க ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களே இதற்கு காரணமாக அமையலாம். அவர்களே அந்த 3வது நபர்களாக மாறி உங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான சில வேலைகளை எல்லாம் செய்யலாம். இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு நடக்கும். அதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த 3ல இருந்து 6 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் இவர்களினுடைய இடமாற்றம், வேலை ரீதியான உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. ஆனா காதல் ரீதியான சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம வேலைக்கு உண்டான சில வாய்ப்புகளை தேடுங்க. வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இது உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துலன்னு ஒரு ராசி கட்டம் இருக்கும். அதுல லக்னம், உங்களுடைய ராசி, இதை சார்ந்து சில விஷயங்கள் மாறுபடும். இதுல சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல அதற்குண்டான சில நிவர்த்திகளை உங்களுடைய தசாபுத்தியின் மூலமாக நீங்க பெற முடியும். அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக, ஒரு சப்போர்ட்டாக. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 6 மாதத்துல அந்த ராகு பகவான் உள்ள இறங்குறதுனால ரொம்ப கவனக்குறைவு அப்படின்றது இருக்கும். அந்த கவனக்குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடை உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா
உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.